வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். நம்ம ஃபைனல் ஸ்டேஜை தொட்டுட்டோம். அதாவது வெற்றிகா வலைகளை வெற்றிகரமாக நம்ம விரிச்சாச்சு. கடைசி இறை பிரம்மாண்டமான ஒரு இறை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டுப்புழுக்கள் மேலே ஏறி வெற்றிகா வலையில் ஏறி கூடு கட்டுறதுக்காக தன்னுடைய இவ்வளோ நாள் சாப்பிட்ட மல்பெரி இலைகளை பட்டு நூலாக மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூடு கட்டுறதுக்கு வச்ச ஒரு அரை மணி நேரத்தில் எவ்வளோ புழுக்கள் மேலே ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புழுக்களுமே மேலே ஏற ஆரம்பிக்கும். எல்லா புழுக்களுமே முழுமையாக ஏறி இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. சில புழுக்கள் பெரும்பாலான புழுக்கள் கீழே தான் இருக்குது. அது ஃபுல்லாகவே மேலே ஏறுறதுக்கு இன்னும் ஒரு 2 நாட்கள் ஆகும். அது வரைக்கும் இந்த மேலே ஏறின புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கூட்டை கட்டுவதற்காக ரெடி பண்ணிகிட்ருக்கு. எங்கே ஆஸ் வச்சு அதோட பயணத்தை முடிச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா வலைகளுமே விரிச்சாச்சு நண்பர்களே. வலைகளை விரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப விரித்து ரொம்ப அகலப்படுத்தி விடக்கூடாது. அந்த வி சேஃப் மாறாத அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம வலைகளை விரிக்கணும். ஏன் அப்படின்னா நிறையா வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். தான் நம்மளுக்கு உள்ளே அந்த கக்கூன் பார்த்திங்கன்னா தரமாக கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகா வலைகள் நீளம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆஸ் வைக்கிறதுக்கே அதோடய நீளம் பட்டு நூட்கள் வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான குறுகிய இடைவெளி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக கூடி கட்டிக்கிறோம்ன்றது அதுக்குள்ளே சூட்சமம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெற்றிகா வலைகளை பார்த்திங்க அப்படின்னா சீராக இடைவெளி கொடுக்காம நல்லா படுக்க வசத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அமைக்கணும் நண்பர்களே. கரெக்டான தருணத்தில் வலைகள் வைக்கணும் நண்பர்களே. வலைகள் வைக்கிறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். கீழ் நோக்கினா நம்ம வச்சுருக்க கொலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா மல்பெரி கொலைகள், ஆல்ரெடி அது சாப்பிட்ட கொலைகள் அதுக்குள்ளே போயிட்டு உள்ளே கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். மேலே பார்க்கும் அது கூட வாய்க்கு எதுவுமே தட்டுப்படலை, இந்த வலைகள் தட்டுப்படலை அப்படின்னா கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். கீழே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படி கட்டிடும். ஸோ அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிரமமாகும், லேபர் காஸ்ட் அதிகமாகும். அதெல்லாம் நம்ம பார்த்து முன்னக்கூடியே எந்த அளவுக்கு பக்குவத்தை அடைஞ்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வலைகளை விரிக்க ஆரம்பிக்கணும். இப்போது மொத்தமாக இருக்கிற புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் கூடுகள் கட்ட ஆரம்பிக்கும். 2 புழுக்கள் சேர்ந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் ஒரே கூட்டில். ஸோ அந்த மாதிரி கூடுகள் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு விலை கம்மியாக போகும். ஸோ அந்த மாதிரி கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம புழுக்களை ஆரம்ப கட்டத்திலே பார்த்திங்கன்னா நல்லா விரிவுபடுத்தியிருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம 100 முட்டை தொகுதி வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு கூடு கட்டுதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்து வர வீடியோக்களில் நான் தெளிவாக பதிவு பண்ணுறேன். வெற்றிகரமாக இந்த 8th பேட்சையும் 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 10% தான் இருக்குது. அது நம்ம கையில் இல்லை, அது இயற்கையோட கையிலையும் இந்த புழுவோட வாயிலேருந்தே இருக்குதுன்னு தான் சொல்லலாம். அந்த 10% எந்த அளவுக்கு வெற்றிகரத்தை கொடுக்குதுன்றதை பார்க்கலாம் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.